இருக்கிற நாம ஒருவேளை we are talking about being a blessing to somebody, we are talking about helping somebody. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கின்றது இயேசு கிறிஸ்து ஒரு வழியாய் நடந்து போயிட்டு இருக்கிற மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல ஒரு வழியாய் போகும் பொழுது ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியல, யாரு போறான்னு தெரியல. அப்ப கேட்கிறாரு, யாருங்க போறா? ஒரே கூட்டமா இருக்குது, இந்த வழியில யாராவது ஒருத்தர் 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் போறாங்க, ஒரே கும்பலா போதே, என்ன கிரௌட் அப்படின்னு பொழுது அன்றைக்கு சொல்றாங்க, இயேசு இந்த வழியாய் போறாருப்பா, இயேசு கிறிஸ்து இந்த வழியாய் போற. அப்ப வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் உடனடியாய் கத்தி கூச்சலிட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடுகிறான். காரணம், அவனுக்கு ஒரு நீட் இருந்தது, அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை வரும்பொழுது என்ன தெரியுமா நடந்தது? அவரை சுற்றி இருந்தவங்கெல்லாம் மிரட்டுறாங்க, அதட்டுறாங்க. அவரை சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, வாயை மூடு, கத்தாத, பேசாத, இனி வாயை திறப்பியா, நீ எப்படி பேசுற பாத்துக்கிறேன்னு சொல்லி அவரை மிரட்டுறாங்க. மிரட்டினோடனே, ஐயோ யாருன்னு தெரியல, எனக்கு மேல இருக்கிறவன் அவன் என்னை காட்டிலும் பெரிய பயில்வானா இருக்கலாம், அல்லது என்னை காட்டிலும் பெரிய ஆர்ம்டு ஃபெலோவா இருக்கலாம், அவன் கையில கத்தி கன் ஏதாவது வைத்திருக்கிற ஒரு வெப்பன்ஸ் இருக்கிற இன்னைக்கு இருக்கிறதை போல அன்றைக்கு ஏதோ ஒரு வெப்பன் இருக்கிற ஒரு மனுஷனா இருந்திருக்கலாம். அன்றைக்கு இவருக்கு யார் இவரை அதட்டுறாங்கன்னே தெரியாது. இன்றைக்கு இவன் போய் அதட்டுறான் பாரு, இவன் ஒரு வேஸ்ட், இவன் சும்மா ஹீஸ் ஒன்லி ஆல் பாக்ஸ் நோ பைட்னு சொல்ற மாதிரி அவருக்கு மிரட்டுறவன் யாருன்னு கூட தெரியாது. சுத்தி கும்பலாய் சேர்ந்து அவருடைய வாயை பொத்துறாங்க. நீ ஜபம் பண்ண கூடாது, இயேசு இடத்தில் கேட்க கூடாது, நீ இயேசு இடத்தில் நெருங்க கூடாது, இயேசு இடத்தில் வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்க கூடாது. அப்பொழுது அவள் நசுக்குறாங்க, அழுத்துறாங்க. எல்லாரும் நினைச்சாங்க இவனை மிரட்டினா இவன் வாய் மூடிப்பான்ட்டு. ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மிரட்ட 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 அவனை எதை செய்யாதீங்க, இயேசுவை கூப்பிடாதீங்க, இயேசு கிட்ட போவாதீங்க, இயேசு நோக்கி பார்க்காதீங்கன்னு சொல்ல சொல்ல வேதம் சொல்லுது, அந்த மனுஷனும் இன்னும் ஒருத்த குரலோட கத்துறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்காய் மனம் இறங்குங்க என்று சொல்லி. வேதம் சொல்லுது, அவன் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடும்போது ஆண்டவர் திரும்பி பார்க்கல, அவன் ஃபர்ஸ்ட் டைம் சில முறை கூப்பிடும்போது திருப்பி பார்க்கல. ஆனா என்னைக்கு மனுஷர்கள் மிரட்டினாங்களோ, என்னைக்கு மனுஷர்கள் அவனை அதட்டுனாங்களோ, அப்ப அவன் வால்யூம் ஏறிடுச்சு, அவன் டெசிபிள்ஸ் ஏறிடுச்சு, அவனுடைய குரலுடைய தன்மை ஏறிடுச்சு. கத்தி, நான் இன்னைக்கு கூப்பிட்டே தீருவேன், இயேசு திரும்பி பார்த்தே ஆகணும், இயேசு எனக்காய் அற்புதம் செய்தே ஆகணும்ன்ற துணியோடு கூப்பிடும் பொழுது இயேசு நின்று அவனை பார்த்து கேட்கின்றான், நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்ப அவன் சொல்றான், நான் பார்க்கணும், ஐ வாண்ட் டு see என்று சொல்லுகின்றான். அப்போ இயேசு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அன்றைக்கு இஸ்ரேல்ல they are saying there would have been hundreds of people, லட்சக்கணக்கான ஜனங்க பாப்புலேஷன் வச்சுக்கோங்க. அப்போ சொல்றாங்க 1,00,000 பேர் இருந்தா அன்றைக்கு நிலைமையில 100 பேர் கண்ணு தெரியாதவங்க, கண்ணு பாதிக்கப்பட்டவங்க இயேசு கிறிஸ்து போயிட்டு இருந்த அந்த கடைசி நாட்கள்ல in that 1 lakh population at least 100 people would have been there. 1% கூட, ஒருவேளை அன்றைக்கு 100 people could have been there. அன்னைக்கு வேதம் சொல்லுது, அந்த 100ல ஒரே ஒருத்தர் தான் அன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்டார். மற்றவங்களுக்கு இட்ஸ் ஓகே, ஐம் ஓகேங்க, கண்ணு தெரியாம போயிருச்சு, வாழ்க்கையில ஒரு விபத்து வந்துருச்சு, வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஏன் நடந்தது தெரியல, நடக்கக்கூடாது ஒண்ணு நடந்துருச்சு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது ஏதோ கடவுள் என் தலையில் எழுதியிருக்கிறார், இது கடவுள் எனக்கு அனுமதித்திருக்கிறார், இது கடவுள் என் வாழ்க்கையில இவ்வளவுதான் சொல்லி எனக்கு கொடுப்புன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டு 99 பேர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. ஒரே ஒருத்தர் மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, நான் மறுபடியும் வாழணும், என் எதிரிகள் முன்பு வாழணும், என் சத்துருக்கள் என்னை நசுக்கிறாங்க, அவர்கள் முன்பு நான் எழும்பணும், யாரெல்லாம் என்னை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்களோ அவர்கள் மத்தியில நான் எழும்பியே தீரணும்னு சொல்லி அவள் எழும்புகின்றார்கள். பெரியமாண்ட இந்த உலகம் நம்மை நசுக்கும், உலகம் நம்முடைய நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நசுக்கும், நம்மை அநேகருக்கு பிரயோஜனமா இல்லாதபடி எங்கேயோ ஒரு மூலையில தள்ளிடும். கடைசியாய் நம்முடைய சொந்த வாழ்க்கையில மனுஷர்கள் நம்மை அழுத்துவார்கள், சூழ்நிலை அழுத்தம், வேலை நறுக்கும், அல்லது பண கஷ்டம் வரும், எல்லாம் நமக்கு விரோதமாய் வரும். இது எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதை நிறுத்திடாதீங்க, சபை கூடுதலை நிறுத்திடாதீங்க, உங்க தனி ஜெபத்தை நிறுத்திடாதீங்க, உங்க வேத வாசிப்பை நிறுத்திடாதீங்க, நீங்க கர்த்தருக்காய் செய்யற காரியங்களை நிறுத்திடாதீங்க, முடிஞ்சா அதிகரிங்க, கம்மி பண்ணிடாதீங்க, நிறுத்திடாதீங்க. இந்த 2 காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்.